அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 to 3 நாளைக்கு முன்னாடி திருச்சியில நாம் தமிழர் கட்சி நடத்தின மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நிகழ்வுக்கு நாங்கள் போயிருந்தோம். நான் நாம் தமிழர் கட்சியில சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில மண்டல செயலாளராக இருக்கேன். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், ஆதரவுகள் எல்லாமே அழைச்சிட்டு போயிருந்தோம். அதன் அடிப்படையில் இவர் வந்து என்னுடைய அண்ணன் மகன் கமலநாதன், இவரும் அழைச்சிட்டு போயிருந்தோம். இவரு புதிதாக வந்தவர். இவருக்கு அந்த கூட்டத்துல என்ன அனுபவம் கிடைச்சது, அந்த கூட்டத்தை பார்த்து இவருக்கு என்ன தோணுச்சுங்கிற இவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றதா இந்த காணொலி. கமல, இப்போ நம்ம கூட்டத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, திருச்சி கூட்டத்துக்கு. இப்போ நம்ம போய் கூட்டம் முடிஞ்சு வரும்போது எவ்வளவு கூட்டம் இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனா திமுகவை சார்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் கூட்டமே இல்லை, சீமான கொண்டு கூட்டம்லாம் வரல, கட்சியே காலி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய புகைப்படங்களை போட்டு காணொலி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஸ்பாட்ல இருக்கும்போது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்ப இத எப்படி நீங்க பாக்குற? இது வந்து நம்ம போனது வந்து ஒரு 6 மணிக்கிட்ட போனோம்பா. ஆனா நம்ம போகும்போது நான் வந்து லைவ் பார்த்தேன், யூடியூப்ல போயிட்டு லைவ் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்போ வந்துட்டு கடைசியா கொஞ்சம் இடம் காலியா இருந்த இடத்த அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அதையே காட்டிட்டு இருக்கவும், எப்பயும் போல நாம் தமிழர் கட்சினா ஊடகத்தோட இது இருக்காது, ஊடகத்தோட ஒரு சப்போர்ட் இருக்காது. அதே மாதிரிதான் ஃபோக்கஸ் பண்ணி அதே இடத்த காட்டவும், கீழே எல்லாம் டிவிகே கமெண்ட்ஸ் ஃபுல்லா டிவிகேக்கு மட்டும் தான் கூட்டம் வரும், என்டிகேக்கெல்லாம் இதுக்கு மேலாம் கூட்டம் வராது, என்டிகேக்கு இவ்வளவுதான் கூட்டம், இதுக்கு மேல வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஓகே இவ்வளவுதான் வரும் போல அப்படின்னு, நான் அதிகமா சேர் போட்டாங்களோ ஒரு வேலை வரமாட்டாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அங்க நம்ம இடத்துக்கு போகும்போது தான் நான் கவனிச்சேன், இப்ப கரெக்டா தேவையான அளவு கூட்டம் வந்திருந்தது, தேவைக்கு மீறியும் அதிகமா கூட்டம் வந்திருந்தது. யாரும் அந்த இவ்வளவு கூட்டம் வரும்ன்றதை எதிர்பார்க்கல. இதுக்கு மேல நான் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன், 7 மணி 8 மணி வரைக்கும் கூட்டம் வந்துகிட்டே இருந்தது, டிராபிக் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் பேர் வர முடியலன்ட்டு. இந்த கூட்டத்தை பத்தி நிறைய பேர் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அந்த கூட்டம் எல்லாம் வந்திருந்தா என்ன இருக்குன்றது சொல்ல முடியல. ஆனா இது உண்மையாலுமே ஒரு பெரிய கூட்டம் தான். அதை வந்து டிவிகே சார்பா நிறைய வந்து தப்பா பரப்புறாங்க, வேற கூட்டத்தோட புகைப்படங்களை போட்டும் தவறான செய்தியை பரப்புறாங்க. கூட்டம் கண்டிப்பா வந்திருந்தது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் கம்மல என்னன்னா, ஒரு 5 மணி ஒரு 4:30 மணிக்கு வெறும் சேர் எல்லாம் ஃபுல்லா அடிக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வர போறாங்க, முன்கூட்டியே இடம் தயாரிகள் அடிக்கிட்டாங்க. அந்த புகைப்படங்கள் எடுத்து போட்டா இவங்க வந்து கூட்டமே இல்ல, நாம் தமிழர் கட்சி கூடாரமே காலி அடிச்சுன்னு பேசுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு செய்ய விரும்புறோம். என்னன்னா, இப்போ விஜய் வராரு அப்படின்னா 10ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு விஜய் பேசுறாருன்னா 9ஆம் தேதி நைட்டே போய் அங்க பாய விரிச்சு எல்லாம் படுத்து விஜய் ரசிகர்கள் இடம் பிடிச்சிருவான். ஏன்னா அவன் தன்னுடைய தலைவனை பார்த்து அவர் பேசுற கருத்துக்களை கேட்க வரல, தன்னுடைய ஆதர்ச கதாநாயகனை பாக்குறதுக்கு அவன் ஒரு எண்ணத்துலதான் வரான், ஒரு திரை கவர்ச்சியில் தான் வரான். அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி போய் படுத்துவான். இப்ப நீங்க எம்ஜிஆர் காலத்துல நான் எங்க அப்பா சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எம்ஜிஆர் வராருன்னா இதே மாதிரிதான், நாளைக்கு சாயந்தரம் வருவாருன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே போயிட்டு பேருந்து நிலையங்கள்ல இது மாதிரி துண்டு போட்டு வாய் போட்டு இடம் பிடிச்சி வச்சிருவாங்க. சோ இது வந்து ரசிக மனப்பான்மை இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையிலுமே அண்ணன் சீமான் வந்து கட்சியில இருக்க நிர்வாகிகளுக்கு தெரியும், ஒரு எப்படி ஒரு 7-7:30 தான் அண்ணன் மேடை ஏறுவாரு. இன்னொன்னு இது வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருந்தால எல்லாரும் பேச மாட்டாங்க, அண்ணன் ஒரு நபர் தான் பேசுவாரு, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவாரு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் வேட்பாளர் அறிவிப்பாருன்னு நிர்வாகிகளுக்கு தெரியும். ஸோ அண்ணன் ஒரு 7-7:30 பேசுவாருங்கும் போது நம்ம ஒரு நாமளே பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் நம்ம 5 மணிக்கு உள்ள போகணும் தான் நம்ம போனோம். 5 மணிக்கு உள்ள போய் நம்ம உள்ள திட்டலுக்கு போறது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவு போக்குவரத்து நெரிசல், வாகனங்கள் போக முடியல. சோ ஒரு கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவன் தன்னுடைய தலைவன் என்ன கருத்து முன்வைக்கிறான் அதை கேட்கற ஒரு ஆர்வமா வருவானே ஒழிய, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து படுத்துக்கிட்டு தன் டிவிகேன்னு கத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை படித்த கொள்கை சித்தாந்தத்தை உள்வாங்கிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் செய்ய மாட்டாங்க. அதனால விஜய் ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி சாயந்தரம் தலைவர் வர்றாருன்னா இன்னைக்கு காத்தால விடிய காத்தால இருந்தே கூட்டம் வரும்னா அது விஜய்க்கு வரும். ஏன்னா அவர் ஒரு நடிகர், அவரை பார்க்கறதுக்கே வராங்க. அதான் ஒரு அம்மாலாம் சொல்லுதுல, என் பையனை உயிரை கொடுத்து அவரை நான் பக்கத்துல பாத்துட்டேன், இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசுதுல. ஏன்னா அது ரசிக மனப்பான்மை, அது அவ்வளவுதான். ஆனா நாம் தமிழர் கட்சியில ரசிக மனப்பான்மையா யாரும் சீமானை ஏற்றுக்கொள்ளல. அவர் வைக்கிற தத்துவங்கள் கொள்கைக்காகத்தான் அண்ணன் சீமானை ஏற்று அவருக்கு நிக்கிறோம். அதனால இன்னைக்கு இல்ல, என்னைக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி காலாங்காத்தால மத்தியானம் கூட்டம் வராது. 6 மணிக்கு கூட்டம்னா 5:30, 6, 6:30 தான் கூட்டம் வரும். கமல, ஒரு மாநாட்டுக்கான ஒழுங்குமுறை அப்படின்னா அந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா
சரியான முறையில குடிநீர் விநியோகம் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் கழிவறை சரியா இருந்திருக்கணும். 3வது பெண்கள் பாதுகாப்பு. 4வது அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மாநாட்டுடைய ஒழுங்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயமும் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த திருச்சி மாநாட்டுல எப்படி இருந்துச்சுன்னு உன்னுடைய பார்வை எப்படி இருக்கு? இதுல வந்து குடிநீர் நான் வந்துட்டு உள்ள போனோம். நம்ம அங்க வந்து ஒரு மாநிலத்துக்கா இடம் பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கா? ஆமா, ஒரு மாவட்டத்துக்கா இடம் பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. அங்க இருந்து தண்ணி தேர்றது நமக்கு பெரும் பாடா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அங்க இருந்து ஒரு 10 அடியில ஒருத்தர் வந்து ஒரு ட்ரே வச்சுட்டு அதுல வாட்டர் கேன்லாம் வச்சு, அதுவும் பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லாம் கிடையாது, நல்ல ஸ்டீல் வாட்டர் கேன் வச்சு அதுல தண்ணி வச்சு அவங்க காலியாக நிரப்பி வச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம போகும்போதுமே அவங்க ரொம்ப ஹம்பிளா ரொம்ப பணிவா நடந்துட்டு எல்லாருக்குமே தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி விஷயத்துல எந்த குறையுமே கிடையாது. கடைசி வரைக்கும் தண்ணி யாரும் இல்லைன்னு சொல்லல, தண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுவும் நம்ம சைட்ல பைப்பும் வச்சிருந்தாங்க, வேணுன்றவங்க பாட்டில குடிச்சுக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி தண்ணிக்கு வந்து சுத்தமா ஒரு குறைபாடு கூட இல்லாம கரெக்டா வச்சிருந்தாங்க. நான் ஒண்ணு நினைச்சேன், எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தானே, போகும்போது பாட்டில எவனா தூக்கிட்டு போயிடுவான், இருக்குதான்னு பாக்கலாம்னு நினைச்சேன். கூட்டம் முடியுமா பார்த்தா எல்லா பாட்டிலும் அங்கேயே தான் இருந்துச்சு. அவர் எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நீட்டா அடுக்கி வச்சிருந்தாரு. ஒரு பாட்டில் கூட காணாம போல. அது வந்து வியப்பா பார்த்தேன் நானு. அது ஒண்ணு. இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நேற்று வந்து டிவிக்கு ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டம் போட்டாங்க வேலூர்ல. அதுல பாத்தீங்கன்னா 10 ரூபா வாட்டர் கேன் தான் கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபா வாட்டர் கேன்ல விஜயோடைய புகைப்படம் போட்டு பிராண்ட் பண்ணி இருந்துச்சு. கொடுக்கறது உன் கட்சிக்காரனு தான் கொடுக்குறேன். நிர்வாகி, அதாவது 5000 பேர் நிர்வாகி தான் வரான். அந்த நிர்வாகிக்கே வந்து உன் படம் போட்டு நான் விளம்பரம் பண்ணி தான் கொடுக்குறேன் 10 ரூபா வாட்டர் கேன். ஆனா நாம் தமிழ் கட்சி நேற்று கொடுத்த வாட்டர் கேன் வந்து கிட்டத்தட்ட 50,000 இரும்பு போத்தல்கள் கொடுத்தாங்க. ஒவ்வொன்று விலை 200 300 இருக்கும். ஆனா ஒண்ணுல கூட அது வந்து விளம்பரம் பண்ணிக்கல. தலை அண்ணன் படத்தை போட்டு நாம் தமிழர் கட்சி அதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயமா நான் அதையும் கவனிச்சேன் நானு. அது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எல்லாருமே விளம்பரம் எதை கொடுத்தாலும் அவங்க போட்டோ போடணும், அதை நம்ம எடுக்கவே கூடாதுங்கிறதுக்கோசம் என்னென்னமோ பண்றாங்க லேப்டாப்ல நம்ம பார்த்துருப்போம். ஆனா அதையும் மீறி நம்ம என்னென்னமோ பண்றோம். ஆனா அந்த மாதிரி விளம்பரத்தை எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து வந்து நீ கேட்டிருந்த மாதிரிப்பா கழிவறை பத்தி கேட்டிருந்த. அப்போ வந்து கழிவறை பார்த்தோம்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சரிசமமா கழிவறைகள் இருந்தது. அதுவும் ஒரே இடத்துல போட்டு கழிவறைக்கோசரம் போறவங்களும் கூடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதையும் புத்திசாலித்தனமா கரெக்டா ஒரு என்ட்ரன்ஸ்க்கும் பிரிச்சு கழிவறைகள் நீட்டா அமைக்கப்பட்டிருந்தது. அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பாட்டுக்கு போனாங்க, கழிவறை யூஸ் பண்ணாங்க, வந்தாங்க. கழிவறையில இன்னொரு விஷயம் நாங்க கவனிச்சது என்னன்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலம் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு கழிவறை தயார் செஞ்சு கொடுத்துருவாங்க, ஆண்களுக்கு கழிவறை வைக்க மாட்டாங்க. ஆமா, சரி நம்ம ஆம்பளைங்க தானே எங்கேயோ ஓரமா போய்க்க கூடுறா அப்படின்னு மனநிலை விட்டுருவாங்க. ஆனா நம்ம அண்ணன் நம்ம மானத்தை அப்படி வாங்கல, நமக்கு தனியா கழிவறை வச்சு ஆண்களுக்கும் வச்சிருந்தாரு. அது எனக்கு கொஞ்சம் நல்லபடியா தோணுச்சு. அடுத்து பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் அங்க வந்தவங்க யாருக்குமே ஒரு துளி கூட நெரிசல் இல்லை, யாருக்கும் தள்ளுமுள்ளு இல்லை அப்படின்றது ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அது பெண்களுக்கு மிக சிறப்பு, ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான எண்ணம் தோன்றி இருக்கும்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம கழிவறைகளும் இருந்தது, யாருக்கும் அதுலயும் ஒரு அசௌகரியம் வர இல்லை. அது மட்டும் இல்லாம நாப்கின்ஸும் ஃப்ரீயா வச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெண்கள் மேல ஒரு பாதுகாப்பான ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்கன்றது வியக்கத்தக்கது. ஆமா, கூடுதல் கவனம் வச்சிருக்காங்க. இன்னொன்னு மற்ற கட்சிகள் சொல்றாங்க, நாம் தமிழர் வந்து சரிபாதியா வேட்பாளர் நிக்க வச்சாலும் பெண்கள் மேல அவ்வளவு கவனம் இருக்காது அவங்களுக்கு, அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா அந்த விளம்பரத்துக்கோசரம் 117 பேர் நிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இந்த கூட்டத்துல பார்த்தாலே தெளிவா தெரியுது, அவங்க பெரும் பேருக்கோசரமும் விளம்பரத்துக்கோசரமும் 117 பேர் நிக்க வைக்கல, அவங்க மனசுல இருக்குது, அதை வந்து தெளிவா வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல. அது ஒண்ணு. அப்புறம் இந்த குறிப்பா பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறைன்னு சொல்லி முடிச்சுருக்காங்க. ஆமா, அதெல்லாம் வந்து ரொம்ப பெண்கள் குறித்து எவ்வளவு கட்சி இவ்வளவு பெரிய மாநாடு, குழந்தையை தூக்கிட்டு கண்டிப்பா நம்ம மக்கள் வருவாங்க. ஏன்னா மற்ற கட்சி குழந்தைய தூக்கிட்டு ஒன்றும் போக மாட்டான், அது நமக்கே தெரியும். நம்ம கட்சி கொடுத்ததுக்கு பெண்கள் வந்து குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பாலூட்ட சிரமம் இருந்துடக்கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு அறையை வந்து கட்சி ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன்பா, என்னன்னா மற்ற கூட்டத்தெல்லாம் பார்த்தா தலைவருக்கு மட்டும்தான் கேரவன் இருக்கும், இங்கதான் தொண்டர்களுக்கு கேரவன் வச்சு இருந்தாங்க. அந்த கேரவன்லாம் நீட்டா இருந்தது.
தொண்டர்களை பத்தி யோசிச்சு அவங்க தொண்டர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு அப்படின்னு யோசிக்கிற ஒரே ஒரு கட்சி இதாதான் இருக்கும் அப்படின்றது எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. இந்த மாநாட்டுல எனக்கு தெளிவா தெரிஞ்சது. இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சா அந்த இடம் வந்து ரொம்ப மோசமான நிலையா கிடக்கும். இந்த நாய் குதிரனை சாக்கு பை துணின்னு சொல்லுவாங்க. இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டங்கள் நடந்த பின்னாடி நம்ம அந்த இடத்தெல்லாம் பார்த்திருக்கோம். அங்க இருக்க இருக்கைகள் உடைஞ்சி, அங்க இருக்க சைட்ல இருந்து பேரிகேட்கள் உடைஞ்சி, பக்கத்துல இருந்த கடைகள் உடைக்கப்பட்டு, மேற்கூரைகள் கிழிக்கப்பட்டு ஒரு மோசமான நம்ம இடத்தெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னொன்னு டிஎம்கே ஏடிஎம்கே மாநாட்டுமே கூட அந்த மாநாடு முடிஞ்சாலும் அந்த இடம் முழுக்க குப்பையா கிடக்கும். மெயினா அந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் நிறைய கிடைக்கும், சேர் உடைஞ்சு கிடக்கும். அதை தவிர்க்கிறது அந்த வாட்டி அண்ணன் வந்து பிளாஸ்டிக் போத்தல்கள் வைக்காம இரும்பு போத்தல்கள் வச்சாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது குப்பை மேலாண்மையை சிறப்பா செஞ்சிருந்தாங்க. அதை நீ கவனிச்சதாவது பாத்தியா? குப்பை மேலாண்மை வந்துட்டு இப்போ எப்படி சரிசமம், இப்போ வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு தண்ணி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அங்கங்க அந்த குப்பைக்கான சாக்குகள் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு அந்த தடுப்புகளையுமே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான இதுலயுமே அங்கங்க சாக்கு பைகள் தொங்க விட்டு. ஆமா, சாக்கு பைகள் நிறைய இடம் இருந்துச்சு. நம்ம எங்கேயும் போய் தேடி அலையணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், கூட்டம் முடியும் போதுட்டு இப்ப டிவிக்கே வீடியோ கூட ஒண்ணு பார்த்தேன். டிவிக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த கீழே போட்டிருக்க மேட்டை கிழிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அது அந்த கட்சியில மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலும் மத்த எல்லா கட்சியிலும் அப்படித்தான் இருக்குது. வாழைத்தார் எடுத்துட்டு போறாங்க. ஒரு கூட்டத்துல திமுக கூட்டு வந்த இடத்துல மக்களுக்கு காசு கொடுக்காம விட்டாங்க. காசு கொடுத்தா கூட நடத்துறாங்க, கூட்டு வந்து நடத்துறாங்க. காசு கொடுக்காம விட்டாங்கன்னு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, காசு தர மாட்டியா, அதுக்கு பதிலாக என்ன பண்றேன்னு உட்காந்து சேர் எல்லாம் தூக்கி வச்சு தலையில வச்சு கடந்து வீட்டுக்கு போயிட்டான். ஆமா, இப்படி எல்லாம் இருந்ததுல அப்படி மேட்டு கிழிக்கிற ஒரு கட்சியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கவங்க எல்லாம் குனிஞ்சு இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருக்க எந்த குப்பையும் காணும். ஒரு குப்பை கூட அங்க கீழே இல்ல. எல்லாம் எடுத்து அந்த சாக்கு பையில இது கட்சிக்காரங்க பண்ணல, அங்க வந்து எல்லாருமே பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்த. சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இவ்வளவு வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தர முடியுமா? சேர்லாம் கூட அப்படிதான் இருந்தது. ஒரு சேர் உடையல. எல்லாம் வந்த சேர் கொடுத்தவங்க கூட சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு வேலையே இல்லை. நாங்க இத்தனைக்கும் நாங்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது சேர் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு வேலை முடிஞ்சது. ஏன்னா நம்ம கூட்டம் முடிஞ்சோடனே நம்ம கட்சியில எப்பயுமே அது ஒரு மிகப்பெரிய ஒழுங்கு. அண்ணன் பேசி மேடை இறங்கினாருன்னா அடுத்த 10வது நிமிஷத்துல எல்லா சேருமே அடுக்கப்பட்டுரும். ஆமா, ஒருத்தர் முடிஞ்சோட கைத்தறி முடிச்சுட்டு ஒருத்தர் எந்திரிக்கிறாருன்னா அவர் ஒரு 20 சேர் எடுத்து 30 சேர் எடுத்து அடுக்குவாங்க. அப்படியே சுத்தி அடுக்குவாங்க. 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 2 லட்சம் சேரும் ஓடுறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா அடுக்கிறத நம்ம மாட்டில் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. ஆமா, சோ அது வந்து தொடர்ச்சியா அண்ணன் நமக்கு காட்டின அந்த ஒழுக்கம் வந்து அதான். மத்த கட்சியில எல்லாம் கூட்டம் முடிஞ்சவொடனே யாரு வந்தாங்களோ, இப்ப விஜயோ தலைவர் ஸ்டாலினோ யாரு வந்தாலும் சரி அந்த கூட்டமே அங்கதான் ஓடும் கூட்டம் முடிஞ்ச உடனே. அப்படி இல்லாம இங்க நம்ம எதுக்காக கூடியிருக்கோம், நம்ம என்ன மாற்றம் தர போறோம்ன்றத அங்கே அந்த ஒழுக்கத்திலே எல்லாரும் தெரிவிச்சுட்டாங்க. இதுக்கு மேல அவர் பேசுறதை தாண்டி இங்க ஒழுக்கம் என்ன அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அது மக்கள் நிரூபிச்சிட்டாங்க. சரி கமல, இந்த மாநாட்டுல வேற என்ன விஷயங்கள் நீ கவனிச்ச? இன்னொரு விஷயம் நான் கவனிச்சிருந்தேன்னா, நம்ம 6 மணிக்கு உள்ள போயிட்டோம். அண்ணன் சீமானும் உள்ள வந்துட்டாரு, கூட்டத்துக்குள்ள வந்துட்டாரு. ஆனாலும் ஒரு காலதாமதம். ஏன் இவரு மேடை ஏறல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா மேடை ஏறல அப்படின்னா, அப்போ வந்து ஒருத்தர் இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து வேகமா முன்னாடி போயிடுது. எங்கடா போறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவங்க அறிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இடம் ஒதுக்கும் அப்படின்னுட்டு. தொழுகைக்காக. ஆமா, தொழுகைக்காக இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போன்னு வெறும் வாய்மொழியா இல்லாம அங்க போய் பார்த்தா நமக்கு தெரியும். எல்லா ஒளிபெருக்கையும் அமர்த்தி வச்சுட்டு அங்க ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும் தனியா ஒரு இடத்துல அவங்க தொழுகை நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது வரைக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் அமைதியா ஒரு சிறு சத்தம் கூட இல்லாம அமைதியா பொறுமையா காத்திருந்தாங்க. யாரும் உணர்ச்சி வசப்படல, எதுக்கும் இல்ல, எல்லாரும் பொறுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து சக மத சார்பு இல்ல அப்படின்றது நல்லா தெரியுது. இப்போ நான் வந்து நீ இந்த சம்பவத்தை சொன்னா எனக்கு ஒரு வரலாற்றுல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த கிமுகிபின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அதுல வந்து ரைட்டர் மதன் வந்து வரலாற்று சம்பவம் நிறைய எழுதியிருப்பாரு. அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, மராட்டிய மன்னர் வீர சிவாஜி இருக்காரு இல்லையா, அவர் வந்து எதிரில் ஒரு இஸ்லாமிய மன்னர், அவர் ரொம்ப பேசுற பேர் மறந்துட்டேன், அவர் வந்து சண்டை போட்டு இருக்காரு. தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு. உடனே அந்த இஸ்லாமிய மன்னர் சொல்றாரு, நான் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு சிவாஜி, நீங்க எனக்கு வந்து
இப்போ உங்களோட போர் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கூட, நான் வந்து என்னுடைய தொழுகையை முடிச்சுட்டு வந்து உங்களோட சண்டை போடுறேன்னு சொன்னோன்னே சிவாஜி அதை ஏற்றுக்கொண்டு சரி நீங்க இங்கேயே வந்து உங்க தொழுகை செய்யுமாறு போர்க்களத்திலே அவர் இஸ்லாமியர் இறங்கி தொழுகை செஞ்சுட்டு திரும்ப போர் செய்வாரு. இதை வந்து வீர சிவாஜியுடைய மாண்பா வந்து அந்த இடத்துல பதிவு செய்திருக்காரு. ஒரு போர்க்களத்துல ஒரு எதிரிக்கு தொழுகை செய்ய அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வீர சிவாஜி பேசுவாங்க. எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த வரலாற்று சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ஒரு மனிதம் அன்பு, ஒரு மத வேறுபாடு இல்லாம எல்லாத்தையும் தமிழர்கள் அப்படிங்கிற பார்வையில அண்ணன் எந்த அளவுக்கு கவனிக்கிறாருன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்ட நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கணும். கண்டிப்பா அது நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் கவனிச்சேன். அங்க குருதிக்கொடை பாசறைன்னு நம்ம கட்சியில ரொம்ப நாளா இருக்கு. இதை பத்தி நான் அடிக்கடி கேள்விப்பட்டும் இருக்கேன். குருதிக்கொடை பாசறை வந்துட்டு நிறைய பேருக்கு ரத்த தானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மக்கள் மாநாடுன்னு சொல்லி வச்ச மாநாட்டுல வந்துட்டு வந்து குருதிக்கொடை பாசறை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எங்க போனாலும் இவங்க ஒரு சேஃப்டிக்கோசரம் ரெடியா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, வேற என்ன கமல் கவனிச்சேன்? வேற என்னன்னா நான் புள்ள போகும்போது சிகப்பு கொடி எனக்கு தெரியும். இது வந்து அதுல புலிக்கொடி இருக்கும். இது நாம் தமிழர் கட்சி கொடின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா திடீர்னு பாக்குறேன் ப்ளூ கலர்ல ஒரு கொடி இருக்கு, அப்புறம் பச்சை கலர்ல இருக்கு. அது பச்சை கலர் இருக்கிறதும் சின்னன்னு எனக்கு தெரியும். இந்த இதனால ப்ளூ கலர் கொடி அப்படின்ட்டு நான் உத்து பாக்குறேன். அதுல வந்து மூவேந்தர்களோட சின்னம் இருந்தது. அப்ப கூட நான் உங்ககிட்ட கேட்டப்பா, அப்பதான் நீங்க சொன்னீங்க எனக்கு அந்த மாதிரி அது வந்து தமிழ்நாட்டோட கொடி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு இப்பதான் தெரியுது இப்படி ஒரு கொடி இருக்குது அப்படின்றது. எனக்கும் ஒரு கேள்வி, ஆமா இவ்வளவு நாளா ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி இல்லை அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. தமிழர்கள் சும்மா பேசாம ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து சரியா பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நுழைவாயிலையும் வந்து மருதம், முல்லை, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எல்லாம் ரொம்ப அருமையா வச்சிருந்தாங்க. அதுக்கான தெய்வங்களையும் வச்சிருந்தாங்க. அதையும் நான் கவனிச்சேன். இதெல்லாம் ரொம்ப வியப்பா இருந்ததுப்பா. இந்த கொடியில கமலை ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப சமீபத்துல கூட இந்த சோழர்கள் சம்பந்தப்பட்டு திருமாவளவன் பேசிட்டாரு. அவங்கள எந்த மன்னர் மீது மரியாதை கிடையாது, மாதிரிலாம் சில விஷயங்கள் தவறா பேசியிருந்தாரு. அப்போ வந்து சோழர்களுடைய பெருமையை பல வரலாற்று ஆசிரியர்கள் அண்ணன் மன்னன் ஐயா பே மணியரசன் போன்றவர்கள்லாம் எடுத்து பேசினாங்க. அப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா சண்டை மூட்டி விடும் விதமா சிலர் வந்து தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்கெல்லாம் பாண்டிய வாரிசு, உங்க பாண்டிய வாரிசு எதிர்த்துதான் சோழர்கள் வென்றாங்க, உங்க பாண்டியர்கள் அழித்தார்கள், நீங்கெல்லாம் சேர வாரிசு, சேரர்கள்லாம் கொண்டுதான் சோழர்கள் வந்தாங்க, நீங்க சோழர்களை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தமிழர்களுக்குள்ள மூவேந்தர்கள்லாம் தனித்தனி, இவர்கள் வந்து நீங்க வேற அவர் வேறன்னு பிரிக்க கூடாதுங்கிறது தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் இமயமலையில போய் வெற்றி பெறாரு. வெற்றி பெற்றுட்டு இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் யாரு? அவரு சேர மரபினர். அவர் வந்து அவருடைய சின்னம் வில் சின்னம். அவர் வில் கொடி மட்டும் பொறிச்சுதான் வரணும், ஜெயிச்சது அவரு. ஆனா இந்த இமயவரமன் என்ன செய்யறாருன்னா வில், புலி, மீன் 3 சின்னத்தையும் இமயமலையில பொறிச்சிட்டு வர்றாரு. அப்ப இமயவரமன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க 3 பேரும் சேர்ந்து தாண்டா தமிழ்நாடு, நான் ஒரு ஆள் தமிழ்நாடு இல்ல, அவரு ஒருத்தர் தமிழ்நாடு இல்ல. இப்போ ஒரு சூழ்நிலையில சேரர்கள் உயர்ந்திருப்பாங்க, சோழர்கள் பாண்டியர்கள் சிற்றரசுகள் அவர்கள் இருப்பாங்க. ஒரு சூழ்நிலையில சோழர்கள் உயர்ந்திருப்பாங்க, பாண்டியர்கள் சேரர்கள் சிற்றரசா இருப்பாங்க. இப்படிதான் தமிழ்நாடு காலகாலம் வந்திருக்கு. அதனால நீங்க என்னைக்கும் ஒற்றுமையா தான் இருக்கணும், நில அடிப்பில் நீங்க பிரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்கு அப்பயே இமயவரமன் செஞ்சு இருந்திருக்காரு. அதையும் தாண்டி தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுறாரு இளம்பூரணார்னு 13ஆம் நூற்றாண்டுல. அவர் சொல்றாரு, கேள்விக்கான பதில் மிக தெளிவாக பொட்டில் அடித்தபடி இருக்க வேண்டும். எப்படி? நும் நாடு யாதெனில் தமிழ்நாடு என்க. ஏன் நான் சேர நாடு, ஏன் நான் சோழ நாடு, ஏன் நான் பாண்டி நாடு அப்படிலாம் சொல்லாத. உன் நாடு யாருன்னா தமிழ்நாடுன்னு சொல்றா அப்படின்னு எப்ப சொல்றாரு? 13ஆம் நூற்றாண்டுல. ஆனா இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, நாங்க தாங்க தமிழ்நாடுனே பேர் வச்சோம்பானுங்க. ஓகேவா? 13ஆம் நூற்றாண்டுலயே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, சேர சோழ பாண்டியர் 3 பேரும் சேர்த்து தமிழ்நாடுன்னு அவர் எழுத்து மூலியமா சொல்லிட்டு போயிட்டாரு. இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் தன் செயல் மூலியமா நாங்க 3ம் சேர்ந்து தானே தமிழ்நாடுன்னு அறிவிச்சிட்டாரு. சோ அந்த குறியீடு தமிழர்களுக்கு அந்த உணர்வு வரணும். இப்போ ஒரு மாநில கொடியை
ஒரு அரசியல் கட்சி ஏன் ஏந்தி பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நிறைய அரசியல் கட்சி இருக்கு. எந்த அரசியல் கட்சியுடைய மாநாட்டுல தமிழ்நாட்டு கொடி பறக்குது? எந்த அரசியல் கட்சியும் பண்றது இல்ல. ஆனா நாம் தமிழர் ஏன் பண்ணுதுன்னா, தமிழர்களுக்குள்ள இந்த பிரிவினை வந்துடக்கூடாது. ஒன்று தமிழர்களை சாதி ரீதியா பிரிக்க பார்ப்பான், இல்லையா மதத்தின் அடிப்படையில பிரிக்க பார்ப்பான். அதையும் முடியலன்னா கடைசியில இப்ப நம்ம வரலாறு பேசிப்போ எழுத்தாளர் மன்னர் மன்னன் ஆகட்டும், ஐயா பே மணியரசன் ஆகட்டும், மற்ற தமிழ் இலக்கியவாதிகள் ஆகட்டும், ஏன் தமிழர் வரலாற்றை பேசுறோம்னா, நமக்கு வரலாறு கடத்தப்பட்டாதான் நம்ம வரலாற்று நமக்கு என்ன நடந்து தெரிஞ்சாதான் அந்த இனம் வீறு கொண்டு எழும். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு உயரா வாழ்ந்துருக்கோமா, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டுமே, இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தப்பு பண்ணணும் தெரிஞ்சாதான் அந்த தப்பு சரி பண்ண முடியும். அப்ப நம்ம வரலாற்றுல பெருமையா வாழ்ந்து தமிழருக்கு தெரிஞ்சாதான் இவ்வளவு பெருமையா வாழ்ந்தா நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோமா, அப்ப நம்ம திரும்ப அந்த நிலையை அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஓடுவாங்கிறது நம்ம வரலாறு கற்பிக்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்றானுங்க, அந்த சாதி மதத்தை வச்சு தமிழர்களை பிரிக்க முயற்சி பண்ண முடியலன்னு நம்ம வரலாறு சொல்லி தமிழர்களை விருப்பு அடைய வைக்கிறோம்னு தெரிஞ்சோன்னே, வரலாறு சொல்லி எழுப்புறியா தமிழர்கள, அந்த வரலாற்றை வச்சு உன்னை பிரிவினை உண்டாக்குறேன் பாரு. நீங்க எல்லாம் வந்து தஞ்சை மண்டலத்துல இருந்து நீங்க எல்லாம் சோழர் இருக்குங்க, நீங்க போய் இப்ப அந்தாண்ட காரைக்குடி இந்த பக்கம் இருக்கிற பாண்டியர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா, நீங்களாம் பாரு இந்த பக்கம் சேரர்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா அப்படின்னு கடைசி எங்க வந்துட்டான், மூவேந்தர்களை வச்சு தமிழர்கள் பிரிக்க ஆரம்பிச்சுட்டான். என்னன்னா இவனுக்கு தமிழ்நாடும் கூடாது, அது ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பிட்டை போட்டு ஒரு குண்டை போட்டு பிரிச்சு விட்டுன்னு நினைக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாதுங்கிற இதை தெரியப்படுத்துறதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த மூவேந்தர் சின்னத்தை நம்ம தூக்கி பிடிக்கணும் தமிழ்நாடு பிடிக்கிற அடிப்படையில. நீங்க இப்ப சொல்லும் போது நான் நல்லா கவனிச்சேன்பா, வரலாறுன்னு இவ்வளவு தூரம் நம்ம பேசணும்ல. இது இப்ப நீ சொல்லும் போது எனக்கு அந்த கூட்டத்துல நான் இன்னொரு விஷயத்தை கவனிச்சேன். என்னன்னா பதாகைகள், அவ்வளவு பதாகைகள் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த பதாகைகள்ல என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தா ஒரு ஒரு முகமா இருந்தது. அதுல எங்கேயுமே பெரியார் இல்ல. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கேயுமே பெரியார் இல்ல. அண்ணன் சொல்றாருல 550 பெரியார்களை வச்சிருக்கிறேன், அந்த ஒரு ஆள் ஈவே ராமசாமி எங்களுக்கு பெரியார் இல்ல அப்படின்ட்டு. அதான் அங்க அவ்வளவு பெரியார்கள் இருந்ததை பார்க்கும்போது நமக்கு நம்ம வரலாற கற்பிக்கிற ஒரு இடமா அந்த மாநாடு இருந்ததுன்றது மாற்று கருத்தே இல்லை. அவ்வளவு பேர் 550 பதாகைகள்ல 550 தமிழ் சார்ந்து தமிழுக்காக பாடுபட்ட தமிழ் தேசம் பேசக்கூடிய நிறைய பேர் அங்க நம்ம பார்த்தோம். இலங்கையில போராடினவங்க வீரர்களையும் நிறைய பேர் புகைப்படங்களை அங்க வச்சிருந்தாங்க. அங்க வந்து பிரபாகரன் மட்டும் தான் வைப்பேன் அப்படின்னு இல்லாம சக போராளிகள் எல்லாரோட படமும் வச்சிருந்தாங்க. அப்படிங்கும் போது இவங்க எந்த அளவுக்கு சரியான கவனிச்சு யாருக்கும் வந்து யாரையும் குறைச்சு பேசாம அப்படி இல்லாம பொதுவா ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்றது சமமான ஒரு அரசியல் பண்றாங்கிறது அங்கேயே தெரிஞ்சது. அடுத்ததா கமல, நான் நெகிழ்ந்து போனது 2 விஷயங்களுக்கு நான் நெகிழ்ந்து போனேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புத்தகம். இப்ப நம்ம வந்து வெளியில போயிட்டு புத்தகங்கள்லாம் நான் ஒரு 2000 ரூபாய்க்கு நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட ஜிபே ஒர்க் ஆகல, கூட்டம் அதிகமானதுனால இன்டர்நெட் ஒர்க் ஆகல, சர்வர் இல்ல, ஜிபே பண்ண முடியல. அப்புறம் நம்ம கூட கட்சி இருக்க உறவுகள்கிட்ட தொகை கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் நான் 2000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினேன், வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில வந்து அடுத்த நாள் வந்து முகநூலில் தள்ளிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது சிந்தனை விருந்தகம்னு ஒரு பதிப்பகம் இருக்கு. அதுல சரவணன் தங்கப்பான ஒரு அண்ணா இருக்காரு, அவர் தன்னுடைய முகநூலில் போட்டிருக்காரு, நேற்று வந்து இந்த மாதிரி ஜிபே பிரச்சனைனால நிறைய புத்தகங்கள் நிறைய பேர் வாங்க முடியாத சூழல் இருந்ததுனால புத்தகங்கள் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் வந்து நாங்க பேரும் தொலைபேசி எண்ணு மட்டும் வாங்கிட்டு புத்தகங்கள் நாங்க கொடுத்துட்டோம். வாங்கிட்டு போனவங்க எல்லாமே அடுத்த நாள் எங்களுக்கு காசை ஜிபே பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை கேட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சி. ஏன்னா எங்கேயுமே வந்து அவங்க புத்தகம் விற்க வராங்க, புத்தகம் விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெருசா லாபம் இருக்க போறதுல நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் ஏமாற்ற மாட்டான், உண்மையா இருப்பான், நேர்மையா இருப்பான் அப்படின்னு அண்ணன் சீமான் மேல வைக்கிற நம்பிக்கைய அவர்களுடைய தம்பிகள் மீது வச்சு அவங்க புத்தகத்தை கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம உறவுகளும் ஒருத்தர் கூட அந்த பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு அடுத்த நாள் போயிட்டு ஜிபே வேலை செஞ்சோடனே எல்லாரும் பணம் போட்டிருக்காங்க. அதோடைய ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வந்து சரவணன் தங்கப்பா போட்டிருந்தாரு. அதை பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சி. இன்னொரு வேற ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்னன்னா, நானு மோகன் ஜனார்தன் அப்புறம் கூட மணிகண்டன் ஒரு ஐயா வந்திருந்தார். 4 பேரும் சரி தேநீர் சாப்பிடலான்னு போயிருந்தோம். போயிட்டு ஒரு தொகுதியில ஒரு இடத்துல தேநீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவர் வந்து அவருடைய இருசக்கர வாகனத்துல ஒரு பதாகை விட்டிருந்தாரு. இங்க வந்து தேநீர் கொடுக்குறோம், இந்த தேநீருக்கான வந்து நிதி வந்து எங்க தொகுதியுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு போட்டிருந்துச்சு. உடனே அதை பார்த்துட்டு நம்ம கூட வந்த உறவுகள் சொன்னாங்க, ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து உள்ள நான் பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி மாநாடு போடும்போது நாம ஏதாவது ஒரு விஷயம் இங்க ஏதாவது ஒரு
ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் மூலியமா ஒரு சிறு தொகை எடுத்து அதை நம்ம இந்த தேர்தல் சமயத்துல நிதியா பயன்படுத்தி நல்லா இருக்கும்னு உள்ள திணறுக்குள்ள பேசிட்டு இருந்தேன். வெளியே போனோன்னே அந்த அதே சேம் கருத்துல ஒரு 10 பதவி பார்த்தோன்னு எங்க ஆளுங்க ஒண்ணு, ஐயா என்னங்க ஐயா நீங்க உள்ள சொன்னீங்க இங்க வெளியில நடந்துருக்குது அப்படின்ட்டு நாங்க ஒரு மகிழ்வா அந்த சம்பவத்தை பார்த்துட்டு பேசிட்டு அவங்க ஆரம்பி தொகுதி நினைக்கிறேன், தொகுதி மட்டும் சரி ஞாபகம் இல்ல, பேசிட்டு தேநீர் வாங்கி சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டு சகோ எவ்வளவு வந்து தேநீருக்கு எவ்வளவு காசுன்னு கேட்டோம். உடனே அவர் வந்து தோழர் தேநீருக்குலாம் எந்த தொகையும் கிடையாது, நாங்க தேர்தல் நிதியை தான் வாங்குறோம், நீங்க உங்களால முடிஞ்சதை விருப்பம் இருந்தா நீங்க உண்டியல போட்டுருங்க அப்படின்னாரு. அத கேட்டோம்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் மட்டும்தான்ப்பா இப்படி இருப்பான் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்புறம் நாங்க 4 தேநீர் சாப்பிட்டோம். அப்புறம் நாங்க எங்களால முடிஞ்ச தேர்தல் நிதியா ஒரு 100 ரூபான்னு சொல்லி 200 ரூபாய் போட்டோம். சோ இப்ப இந்த ஒட்டுமொத்த மாநாட்டையும் கவனிச்சு பாரு, இது வந்து ஒரு திட்டமிட்டு இவ்வளவு பர்ஃபெக்டா அண்ணன் ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைச்சு அதுல எவ்வளவு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் பாரு. ஒருத்தன் வந்து தொகுதி நிதிக்காக தன்னுடைய காசை போட்டு இலவசமா தேநீர் கொடுத்து அதுல வர சில பணத்தை தொகுதி நிதிக்கு செலவு பண்றேன்னு சொல்றான். இன்னொரு இடத்து வெளியில எங்கேயோ இருந்து புத்தகம் வைக்க வந்தவரு நாம் தமிழர் கட்சிக்காரன் ஏமாத்த மாட்டான் உண்மையா இருப்பான்னு புத்தகங்கள் 1000-2000 வரைக்கும் கொடுத்து அனுப்பிட்டு அடுத்த நாள் தொகை வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு உண்மை சம்பவங்களை நம்பிக்கை ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை வந்து நாம் தமிழர் கட்சியில் மட்டும் தான் பார்க்க முடியும். திமுகவுலயோ அதிமுகவுலயோ அப்பெல்லாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வாழத்தாரு தூக்கிட்டு போயிடுவாங்க, சேர தூக்கிட்டு போயிடுவாங்க, நிறைய இது இருக்கு. இன்னொன்னு மக்களையே அவங்க எப்படி கூட்டு வருவாங்க, ஒரு லாரியில என்ன வெயில தான் சரி 50 பேர் 100 பேர் அடைச்சு போட்டு ஏத்திட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து கூட்டு வரோம். நாம வந்து நம்மளுடைய உறவுகளை அண்ணன் தம்பி, இப்ப நான் வந்து உன்னை கூட்டு போனேன், இவனை கூட்டு போனேன், அது மாதிரி நம்ம உறவுகள்ல நம்ம தம்பி ஜீவன் வந்திருந்தான், இன்னும் நிறைய தம்பிகள் வந்திருந்தா, அது மாதிரி நம்ம உறவுகளை நண்பர்களை ஆதரவாளர்களை கூட்டு போறோம். அப்ப நாம வந்து ஒரு ஒழுக்கமா பேருந்துல நீட்டா போறது. இன்னொன்னு இப்ப டிவி கேளுக்காரங்களும் பேருந்துல நிறைய பேர் வருவாங்க, அந்த பேருந்து எவ்வளவு சத்தமா இருக்கும், விசில் அடிச்சுட்டு சத்தம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஆனா நம்ம பேருந்து எப்படி வந்துச்சு, பேருந்து போற முழுக்க வரலையும் தலைவர் பாட்டு சில இடங்கள்ல தலைவர் பாடு ஒரு 5-6 பாட்டுக்கு அப்புறமேட்டு தலைவருடைய வரலாறு நியூஸ் 7ல போட்ட பிரபாகரன் வரலாறு ஒரு 100 மணி நேரம் கேட்டோம். அதுக்கப்புறம் அண்ணன் பேசின கருத்துக்களை நம்ம கேட்டுப்போம். அப்போ ஒரு கொள்கை கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்குமான வித்தியாசங்கிறத ஒரு உண்மையான ஒரு கொஞ்சம் அறிவுள்ள ஒரு சுயமா யோசிக்கக்கூடிய ஒரு மனிதன் நாம் தமிழ் கட்சி கூட்டத்துக்கு வந்தானா உண்மையாலுமே அவன் யோசிப்பான், உண்மையாலுமே இது கட்சியா இல்ல இது வந்து ஒரு மிக திட்டமிட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு இயக்கமா, இவ்வளவு ஒழுங்கோட நடக்குது அப்படின்னு அவன் வந்து பிரமிச்சிருப்பான். அந்த பிரமிப்பு புதுசா வந்த நிறைய பேருக்கு இருக்கும், உனக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கும் இருந்தது. அது நான் புத்தகத்துல இருந்தே வரம்பா. அதே மாதிரி கூட்டம் இருக்கும்போது கொஞ்சம் பேர் நான் அந்த நடமாட்டம் இருந்துட்டே இருந்தது. ஒரு இடத்துல கும்பலாவே இருந்தாங்க. என்னடா டீ அறிவிக்கிறாங்களா இல்ல ஃப்ரீயா ஏதாவது சாப்பாடு எதுவும் போடுறாங்களா என்ன எதுவும் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா புத்தக கடைகள். என்ன இது புதுசா இருக்கு, இப்ப வேற எந்த மாநாட்டில நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்படி ஒன்றும் வரலாற்று இல்ல. சொன்ன மாதிரி வரலாற்றுலயே திமுக அதிமுக விஜய் கட்சி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் எந்த கட்சி ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அங்க போய் எவனும் புத்தகம் வைக்க மாட்டான். ஆமா, திமுக கூட்டம் கூட என்ன வைப்பா, சாராயம் வைப்பா. ஆமா, சாராயம் நல்லா வியாபாரம் ஆகும் கடையில, மதுக்கடை நல்லா வியாபாரம். அதை தாண்டி திமுக என்ன பண்ணுவானா பிளாக்ல வாங்கி வந்துருவான். ஆமா, ஏன்னா இங்க மாநாட்டு திடல் வந்து அப்புறம் கடைக்கு போட தூரமா இருக்குல்ல, அதனால மாநாட்டு திடல் சப்ளை பண்ணுவான் பிளாக்ல. அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வந்து பொதுமக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு கொண்டு வந்து அந்த மாதிரி நம்ம பல மாடல்ல பாத்துருக்கோம். இப்ப வந்து சமீபத்துல இந்த உதயநிதி இளைஞர் மாநாடு நடத்தினாரு, அதை உட்காந்து எல்லாம் சீட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, சாராயம் குடிச்சு படுத்து தூங்குனாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவமும் இல்லாம அந்த ஓப்பனா சொல்ல போனா அந்த 5 லட்சம் மாநாட்டுல குடிச்சிட்டு வந்த ஒரு நபரை காட்டினா அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆமா, அது என்னாலையும் பார்க்க முடியல. நானும் சரி ஏதாவது ஒரு தப்பு நடக்குமோன்னு தான் பார்த்தேன். எந்த ஒரு தப்பு நடக்கல, யாரும் குடிச்சிட்டும் வரல. சொன்ன மாதிரி இந்த புத்தக கண்காட்சியில அவ்வளவு கூட்டம் வந்து புத்தகம் படிக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்துல ரொம்ப கம்மி. அதுல வந்து இவ்வளவு பேர் புத்தகம் வாங்குறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கும் புத்தகம் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. நானும் வாங்கினேன் ஒரு புத்தகம். அங்க புத்தகத்தை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு, வாங்கினேன். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஜிபே நெட்வொர்க் ஒர்க் ஆகாதனால என்னாலையும் காசு அனுப்ப முடியல. இருந்த காசை வச்சு ஒரே ஒரு புத்தகம் தான் நான் வாங்க முடிஞ்சு, அதை மட்டும் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நானும் அந்த செய்தி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஜிபே இல்லைனால புக்கு கொடுத்து விட்டாங்க, புத்தகத்தை கொடுத்து விட்டவட்டையும் அடுத்த நாள் காலையில் ஜிபே எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு வியாபாரி ஒரு மக்களை நம்பி
இந்த மக்களை நம்பி ஒரு விஷயத்த கொடுக்கறதும் அந்த மக்கள் அந்த விஷயத்தை கண்ணியத்தோட காப்பாத்துறதும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. இந்த காட்சியே படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அப்படி வந்து ரொம்ப கண்ணியமான ஆட்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் காணொளி முழுமையாக பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.